அதே நீங்க சொன்ன மாதிரி அந்த வேலெட்ல அந்த நம்பர்ஸ் தான் பணம் வந்து அக்கௌண்ட்ல வரவு வைக்கலன்னு சொல்லிங்க. ஆனால் அந்த சத்யானந்தன் அந்த பேட்டியில் என்ன சொல்றாருன்னா, அந்த பணம் வந்து வரவு வைக்கப்படவும், ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு ஒரு முறை வந்து, அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது அந்த மாதங்களுக்கு ஒரு முறையோ அந்த வீடியோ பார்க்கும் அளவை பொறுத்து வைக்கப்படும் சொல்றாங்க. இன்னொன்று அந்த அவர்கள் கூறும் இந்த பொருள்கள், அதாவது இந்த இயற்கை வேளாண்மை மற்றும் அந்த ஆர்கானிக் மெடிசன் அல்லது இந்த சித்த ஆயுர்வேத மருந்துகள் இது போன்ற பொருட்களையும் அவர்கள் வந்து விற்பனை செய்கிறார்கள். நேரடியாக பணமாக கொடுக்காமல் இந்த பொருளை கொடுத்து அதற்கான ஒரு கடையோ ஒரு சிறிய ஒரு விற்பனையகத்தை வைத்து அந்த விற்பனையகத்தின் மூலமாக அந்த பொருளை விற்பனை செய்து அவர்கள் லாபம் ஈட்டிக் கொள்ளலாம் என்ற ஒரு கருத்தையும் அந்த மை வி 3 வீடியோஸ் நிறுவனத்தின் இந்த உரிமையாளர் சத்யானந்தன் அவர் தெரிவிக்கும் போது, ஆமாங்க. இப்ப நீங்க அந்த பொருள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொருளா நீங்க கையில வாங்கி அதை நீங்க பாக்கலாம். பட் ஒரு பொருள் இப்ப வந்து ஒரு நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் சொல்றீங்க, ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் சொல்றாங்க, மெடிசன்ஸ் அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து ப்ராப்பரா ட்ரக் லைசன்ஸ் வாங்கி மேனுஃபேக்சர் பண்ண மெடிசன்ஸா, இல்ல வந்து ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் இந்தியா வந்து சர்டிஃபை பண்ண ப்ராடக்ட்ஸா அப்படின்னு நீங்க பாக்கணும். இதெல்லாம் எதுவுமே இருக்காது இல்ல. ஓகேங்களா? ஜஸ்ட் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை கொடுப்பாங்க. அது யார் போய் வாங்குவாங்க? யாரும் வாங்க மாட்டாங்க. இவங்களுக்கும் அந்த ஷெல்ஃப் லைஃப் அப்படின்ற கான்செப்ட் தெரியாது. அது எப்படி சேல் பண்ணணுன்ற கான்செப்ட் தெரியாது. ஏதோ ஒரு பொருள் சார் 1 லட்ச ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 ரூபா ஒர்த் ஆஃப் பொருள் இருக்கும். ஆனா அந்த பொருளோட விலை பொருளோட விலையும் 2000 5000 இவங்களா சொல்லிக்கிறது அந்த நம்பர் எல்லாமே. ஓகேங்களா? சோ இது வந்து ஆக்சுவலா வந்து மக்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு நம்ம பணம் வந்து டெபாசிட் பண்ணா அதுக்கு ஒரு பொருள் கிடைக்குது, அதெல்லாம் அவங்க ஏமாத்த மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை அந்த இடத்துல கேட்டாங்க. ஒன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ப்ரொமோட் பண்ணும்போது என்ன சொல்றாங்க, இது ஒரு ரிஜிஸ்டர்ட் கம்பெனி, நாங்க வந்து ஒரு ரிஜிஸ்டர்ட் ஃபார்ம் வச்சிருக்கோம், இந்த ரிஜிஸ்டர்ட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வச்சிருக்கோம், இங்க பாருங்க ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் இருக்கு, பிளஸ் நாங்க ஜிஎஸ்டி எல்லாம் வச்சிருக்கோம், ஜிஎஸ்டி சர்டிபிகேட் எல்லாம் இருக்கு அப்படின்னு மக்கள் உடனே இது ட்ரஸ்டட் கம்பெனி நம்புறாங்க. இன்னைக்கு பிரைவேட் லிமிடெடோ இல்ல பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சர்டிபிகேட் வாங்குறதோ பெரிய விஷயம் கிடையாது, யார் வேணா பண்ணலாம். அதே மாதிரி அவங்க வந்து என்ன கம்பெனி ஃபார்ம் பண்றாங்களா, இப்ப பிரைவேட் லிமிடெடா இருக்கட்டும் இல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனியா இருக்கட்டும், அதுலயே அந்த கம்பெனியோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அப்ஜெக்டிவ் ஃப்ரேம்வொர்க் உள்ள ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணாங்கன்னா அது லீகலான கம்பெனின்னு சொல்லலாம். அந்த அப்ஜெக்டிவ் கிராஸ் பண்ணி அந்த அப்ஜெக்டிவ்க்கும் இந்த இவங்க பண்ற பிசினஸ்க்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னா அதுல இருந்தே நமக்கு அது என்ன கம்பெனின்றது நமக்கு தெரிய வரும். அதை தாண்டி ஜிஎஸ்டி சர்டிபிகேட் வச்சிருந்தா மட்டும் போதாது, கரெக்டா ப்ராப்பரா ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் எல்லாமே ஃபைல் பண்ணியிருந்தாதான் அது ஒரு ஜென்யூன் கம்பெனின்னு நம்ம பார்க்கலாம். இவங்க ரிஜிஸ்டர் பண்ணதும் சரி, அந்த ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ப்ராப்பரா இது வரைக்கும் ஃபைல் பண்ண மாதிரி தெரியல. சோ இப்ப இதை வச்சே வந்து இந்த கம்பெனி வந்து ஜென்யூன் கம்பெனியா இல்லையா நம்ம ஒரு அசஸ்மெண்ட் வந்துடலாம். அண்ட் மோர் ஓவர் ஸ்டார்டிங் இப்ப இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பேர் வந்து டவுன்லோட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த அப்ளிகேஷன். அப்ப 50 லட்சம் யூசர்ஸ் இருக்காங்கன்னு. சோ இப்ப வந்தவங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 5000 பேர் வந்திருப்பாங்க. ஓகேங்களா? 50 லட்சத்துல 5000 பேருன்றது வெரி மினிமல் அமௌண்ட். இந்த 5000 பேருக்கு மட்டும் ரெகுலரா பணம் கொடுத்துருக்கலாம் அவங்க. ஓகேங்களா? சோ மிச்சம் இருக்கவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு அந்த பணத்துல இருந்து ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்துதான் இவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். சோ பிளஸ் இவங்களுக்கு லாங் டேர்ம் ப்ராமிசஸ் நிறைய இருக்கும். நீங்க வந்து கண்டினியூஸா இது ஒரு 5 வருஷம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கோடிக்கணக்கில் ஏர்ன் பண்ணலாம், நீங்க இப்பயே எடுத்துட்டீங்க இந்த பணத்தை அப்படின்னா நீங்க ஃபர்தரா பண்ண முடியாது அப்படின்ற ஃபேக் ப்ராமிசஸ், லாங் டேர்ம் ப்ராமிசஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சோ அதை பேஸ் பண்ணி நிறைய பேர் என்ன பண்றாங்க, நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, பல லட்சங்கள் அதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ இது லாங் டேர்ம் ப்ராசஸ். இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், இன்னைக்கு 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணா நம்மளுக்கு வந்து ஒரு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு 1 கோடியா மாறும், அந்த அளவுக்கு நம்ம கம்பெனி டெவலப் ஆயிருக்குன்னு அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க. பிளஸ் சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் வச்சும் நிறைய ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. சோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இதுக்கு வந்திருக்காங்க, அதாவது நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி வந்து இந்த கம்பெனியோட மெயின் டார்கெட் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாமர மக்கள், எஸ்பெஷலி இந்த வில்லேஜ்ல இருக்கவங்க. ஏன்னா பிகாஸ் வில்லேஜ்ல இருக்கவங்களுக்கு வந்து பை வேர்ட் ஆஃப் மவுத் இது வந்து ஈஸியா வந்து ரீச் ஆயிடும், பெரிய மார்க்கெட்டிங் தேவையில்லை அவங்க கிட்ட. பக்கத்து இருக்கிறவங்க வந்து அது வெறும் அப்ளிகேஷன்ல வீடியோ பார்த்து மட்டும் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாரா அப்படின்னா நானும் அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்றேன், அடுத்த ஒரு டவுன்லோட் பண்ணுவாரு. ஓகேங்களா? சோ அப்ப என்ன ஆகுது, ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் ஆகுது. நான் 500 ரூபாய் சம்பாதிச்சப்பா, நீ ஒரு 500 ரூபாய் சம்பாதிச்சியா அப்படின்ற மாதிரி லைனா அவங்களுக்குள்ள பேச ஆரம்பிக்கும். அந்த ஊர்ல இருக்க பாதி பேர் வந்து அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிளஸ் வந்து ஈஸி மணி, நீங்க எங்கேயும் வெளியில போக தேவையில்லை, வீட்டுல உட்காரலாம், நீங்க எங்க இருந்தாலும் சரி, நீங்க பஸ்ல போயிட்டே வந்துட்டே கூட நீங்க செய்யற வேலை செஞ்சுக்கலாம், மொபைல்ல இதை பாத்தீங்கன்னா தான் போதும் போது இது ஒரு அடிஷனல் இன்கமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரொமோட் பண்றாங்க. சோ அப்ப அதையும் வந்து மக்கள் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. சோ இதனாலதான் வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி நிறைய வந்து கிரிமினல் கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு இந்தியாவில். இது பல வருஷமா பார்த்துட்டு இருக்கோம், காலகாலமா இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்துட்டு தான் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க காணாம போயிடுறாங்க, திருப்பி புது பேர்ல புது கம்பெனி